விஜய் வந்து இன்னைக்கு 41 குடும்பங்கள் வந்து இன்னைக்கு வர வச்சு அவர் வந்து அங்கேயே பக்கத்தில் மண்டபத்திலேயே வச்சு பார்த்துருக்காரு. இது வந்து எப்படி சொல்கிறதுனா, இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு செயல். என்னென்னா, பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சென்று பார்த்து ஆறுதலாக பேசி, நம்ம பணம் கொடுக்குறோமா இல்லையா ரெண்டாவது விஷயம். பாதிக்கப்பட்டவர்களை ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வீட்டில் வந்து ஒருத்தர் இறந்து போயிட்டார், அதுக்காக நம்ம வந்து அவங்க வீட்டு ஆட்களை நம்ம வீட்டுக்கு வர வச்சு ஆறுதல் சொன்னால் அது தகுமா? அது எந்த விதத்துலையும் ஏற்புடையதா? அதாவது பாதிக்கப்பட்டவர்களை நேரடியாக சென்று பார்த்து ஆறுதல் சொல்லி என்ன ஆதரவளிக்கணுமோ அதை வந்து விஜய் வந்து செய்யாது. மாபெரும் குற்றமான செயல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து 40 வருஷ காலமாக அவருக்கு எல்லா அறிவும் எல்லா விஷயத்தையும் நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது அவர் இந்த மாதிரி எம்ஜிஆர் வந்து எல்லாரையும் தேடி போனாருங்க. எல்லாரையும் தேடி போனார். ஏழை மக்களை நேரடியாக சென்று எம்ஜிஆர் வந்து பார்த்தார். அவருடைய செயல்பாடுகளுக்கும் விஜய் செயல்பாடுகளுக்கும் மலையளவு வித்தியாசமாக இருக்கின்றது. எம்ஜிஆர் வந்து சாக்கடையிலையும் இறங்கி நடந்து போய் ஏழை மக்கள், குடிசைவாழ் மக்கள் எல்லாரையும் பார்த்து என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் போய் பார்த்தேன். அதாவது அந்த இடத்துல போய் பார்த்தா தான் அவங்க என்ன சூழ்நிலையில் இருக்காங்க, என்ன மனநிலை இருக்காங்க, அவங்களுக்கு என்ன செய்யணும், அவங்களுக்கு பேசிக்காக என்ன வேணும் அப்படிங்கிறத அடிப்படை ஒரு அறிவு வரும். இது எல்லாமே சும்மா வந்து ஒரு ரூமில் ஒரு மண்டபத்தில் இருந்தால் இதெல்லாம் வராது. அந்த முறையில் பார்க்கும்போது விஜய் செஞ்சது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்கிறேன். சார் ரெடியா? அனைவருக்கும் வணக்கம். நான் ராம்குமார், இந்திய சுயராஜ்ய கட்சி தலைவர் பேசுகிறேன். தமிழகத்தில் தஞ்சையில் இன்றைக்கி நெல் கொள்முதல் ஒரு முக்கிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. என்னென்னா, அரசாங்கம் சரியான காலநிலையில் சரியான நடவடிக்கை எடுக்காதனால மழை வெள்ளத்தில் இன்றைக்கி நெல் எல்லாமே வந்து முழுக்க நெல் வந்து முழுவதும் தண்ணியில் முழுகி போய் மழை தண்ணியில் நெல் நாசமாக போச்சு. இது வந்து ஒரு 10 ஏக்கரா 20 ஏக்கரா கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கான ஏக்கர் வந்து இன்றைக்கி எல்லாமே நெல்மணிகள் எல்லாமே நாசமாக போச்சு. இந்த காரணத்துக்கு என்ன காரணம்னா, பருவமழை காலம் அப்படிங்கிறது ஒரு விஷயமா சொன்னாலும் தமிழக அரசு சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான பிரச்சனையாக சொல்லப்படுது. அரசாங்க அதிகாரிகள், அமைச்சர்கள் அளவில் எல்லாருமே வந்து சோம்பேறியாக இருந்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க. இதுதான் உண்மை. கடைசியில் வந்து எதிர்க்கட்சி தலைவர், எதிர்க்கட்சிகள் எல்லாமே வந்து இந்த விஷயத்தை முன்னெடுத்த ஒன்று தான் கடைசியில் வந்து கடைசியாக உதயநிதி ஸ்டாலின் வந்து இதுக்கான ஒரு நடவடிக்கை வந்து எப்படி சொல்கிறது, கணக்கு காட்டுற மாதிரி இது வந்து இந்த ஒரு நடவடிக்கை வந்து எடுத்திருக்காரு. ஆனால் முழுக்க பூர்த்தி அடையலை. இதோட என்ன விஷயம்னா, இன்றைக்கி தமிழக அரசாங்கம் வந்து நெல்மணிகளுக்கு குண்டாலுக்கு கொடுக்க போகிறது என்னமோ 140 ரூபா தான். அதுலேயே 100 ரூபா வந்து முழுக்க லவுட்டிக்கிறாங்க. வெறும் 40 ரூபா தான் வந்து இது கொடுக்குறாங்க. இது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு சரியான நிர்வாக சீர்திருத்தமும் இல்லை, ஒரு சரியான ஒழுக்கமும் இல்லை, ஒரு ஊழலும் இதில் பண்ணிக்கிறாங்க, விவசாயிகளிலிருந்து சுரண்டலும் பண்ணிக்கிறாங்க. இது எல்லாம் வந்து எப்படி ஒரு கேவலகரமான செயல் இல்லையா, யோக்கியத்தனமான செயல் இல்லையா? விவசாயிகளை காக்க வேண்டிய பொறுப்பு மாநில அரசாங்கத்திற்கு தான் உள்ளது. இதை வந்து கடைசியில் வந்து மு.க. ஸ்டாலின் கிட்ட போய் காமிக்கும் போது மு.க. ஸ்டாலின் வந்து மிக அதிக அளவில் வருந்துகிறார். அதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தெரில. ஏன்னா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த விஷயங்கள் வந்து கவனத்திலேயே போய் சேர மாட்டேங்குது. ஏன் சேரலை அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் வருது. ஏன்னா முதலமைச்சர் அவர்கள் இந்த விஷயத்தில் உன்னிப்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கவனமாக நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். விவசாயிகளை இந்த மாதிரி பிரச்சனையிலிருந்து சிக்காமல் பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் நடந்த போன விஷயத்தை வச்சு வருந்தவர்களையோ எப்படி சொல்கிறது, மிக மனவேதனை அடைகிறலையோ இல்லை அழுகிறலையும் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாதுங்க.
சிம்பிளாக கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. இதை வந்து எல்லா ஆட்சியாளர்களும் செஞ்சுருக்காங்க. ஜெயலலிதா ஆட்சி காலத்துலேயும் நடந்திருக்கு, கருணாநிதி ஆட்சி காலத்துலேயும் நடந்திருக்கு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலத்துலேயும் நடந்திருக்கு. இது எல்லா ஆட்சி காலத்துலேயும் எல்லா மாவட்ட எல்லா ஆட்சியாளர்கள் காலத்துலேயும் இது நடந்திருக்கு. எனவே இந்த மாதிரி இன்னொரு விஷயங்கள் இந்த மாதிரி நடக்காமல் ஆட்சியர்கள் முன்மாதிரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத நான் வலியுறுத்தல் செய்கிறேன். ரெண்டாவது விஷயமா, இன்னைக்கு எஸ்ஐஆர், அதாவது ஸ்பெஷல் அது என்ன எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு தேர்தல் ஆணையம் வந்து இன்னைக்கு நடவடிக்கை எடுத்திருக்குது. அதாவது சிறப்பு வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இன்னைக்கு தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடி அனைத்து கட்சி கூட்டம் வந்து தமிழ்நாட்டில் உள்ள தலைமைச் செயலகத்தில் நடந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக நான் ஒன்று தான் சொல்ல முடியும். தேர்தல் ஆணையம் இந்த சிறப்பு வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பொய் பித்தலாட்டத்தின் அடிப்படை அம்சமாக இருக்குது. எப்படி சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டில் இந்திய அளவில் 98% மக்களுக்கு வந்து இதை பற்றிய விழிப்புணர்வு கண்டிப்பாக கிடையாது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இறந்தவர்கள் எண்ணிக்கையை தேர்தல் ஆணையம் கணக்கில் கொள்றதே இல்லை, தேடுறதும் இல்லை. அதாவது என்னன்னா, ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறாங்க, நோயில் இறந்து போகிறாங்க, வன்முறை சம்பவங்களில் இறந்து போகிறாங்க. இந்த இறந்து போனவங்களையெல்லாம் எப்படி வந்து தேர்தல் ஆணையம் எப்படி கண்டுபிடிக்கும்? முதல்ல அதை கண்டுபிடிச்சாதான் அந்த வாக்காளர் அந்த விஷயத்தையே டீஆக்டிவேட் பண்ண முடியும். முதல் விஷயம். ரெண்டாவது, 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வாக்காளர் அப்படிங்கிறத எந்த விதத்தில் நீங்கள் கொடுப்பீங்க, எந்த காலகட்டத்தில் கொடுப்பீங்க, இது எப்படி இந்த பட்டியல் சீர்திருத்தத்தில் வரும் அப்படிங்கிறதே இது வந்து தேர்தல் ஆணையம் இதையும் சொல்லலை. சும்மாவே வந்து முழுக்க வீட்டுக்காக போய் பட்டியல் சீர்திருத்தம் பண்ணுறோம் அப்படிங்கிறது எந்த விதத்துலையும் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்குது. மூணாவது விஷயம் என்னென்னா, டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் 18 வயதுக்கு மேலே உள்ளவர்கள் எல்லாருமே ஓட்டு போடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார். இதை வந்து தேர்தல் ஆணையம் முழுக்க அவருடைய விஷயத்தையே கணக்கில் கொள்காமல் சீர்திருத்தம் அப்படின்ற பேரில் பாஜகவுக்கு ஆதரவாக செயல்பட்டு வடிகட்டல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் அயோக்கியத்தனம் பண்ணுறாங்க. என்னால் இது உறுதியாக அடித்து சொல்ல முடியும். பொதுவாக பாஜக, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, தேர்தல் ஆணையம் இதை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு சட்டத்தின் மூலமாக தனக்கு வேண்டிய எல்லா ஆதரவான விஷயத்தையும் பாஜக முழு அளவில் செஞ்சுருக்குது. இதை யாரும் எதிர்த்து போராட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டு மக்கள் தான் பாஜக எந்த திட்டம் கொண்டாந்தாலும் எதிர்த்து போராடுறாங்க, கடுமையாக கண்டன குரல் எடுக்கிறாங்க, எல்லாத்துக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன் காரணம்னா, தமிழ்நாட்டிற்கு மட்டும்தான் எது சரி, எது நியாயம், எது பிராடுத்தனம், எது பித்தலாட்டத்தனம் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. மீதி அதாவது இத்தனை வருட ஆட்சியாளர்கள் காலத்தில் எவ்வளவோ திட்டங்கள் வந்து கொண்டாந்தாங்க, எல்லா ஏகப்பட்ட திட்டங்கள் வந்து கொண்டாந்தாங்க. அப்படி இருக்கும்போது தமிழக மக்கள் வந்து இதுக்கெல்லாம் எந்த ஒரு விதத்துலையும் எதிர்ப்பே தெரிவிக்கலையே. காங்கிரஸ் ஏகப்பட்ட திட்டங்கள் கொண்டாந்துச்சு. வாஜ்பாயும் நிறைய திட்டங்களில் வந்து இதே பாஜக ஆளும்போது பாஜக தான் ஆளுச்சு. 95 பாஜக தான் ஆளுச்சு. அப்போ வந்து எந்த ஒரு திட்டத்துக்கும் வந்து தமிழக மக்கள் வந்து எதுவுமே எதிர்ப்பே தெரிவிக்கலையே. இப்படி இருக்கும்போது இந்த சிஏஏ, இந்த நீட்டு, இது எல்லாத்துக்கும் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா, இதுலாம் பிரச்சனைகள் இருக்குது. பிரச்சனைகள் இருந்ததுனால தான் தமிழக மக்கள் வந்து இன்றைக்கி பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, பாஜக அடிப்படையில் ஒரு சார்பு நிலையில் வந்து மட்டும்தான் செயல்படுகின்றது. இது என்னன்னா, அவங்களுடைய ஒரு பிரிவினர் மட்டும்தான் அந்த ஒரு பயனை அடையணும் அப்படிங்கிற ஒரு உள்நோக்கத்தில்
பாஜக எல்லாவோடைய திட்டங்களும் செயல்படுது. அதாவது நீட்டு கொண்டாந்தாங்க, கூடவே ஆகாஷ் கோச்சிங் சென்டர் கொண்டாட்டாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட தில்லுமுள்ளு பித்தலாட்டம் வந்து எல்லாமே நடக்குது. அதானிக்கு ₹1 ஒரு ஏக்கர் வந்து எப்படி 99 வருஷத்துக்கு லீஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி திட்டங்கள், பொய் பித்தலாட்ட திட்டங்கள்லாம் பாஜக அடிப்படையில் ஊறி போன விஷயமா ஒரு கார்பரேட் அரசாங்கமாக பாஜக வந்து இன்னைக்கு செயல்படுது. அதனால தான் தமிழக மக்கள் இதை முழு அளவில் பாஜகவை எதிர்க்கிறாங்க. நான் மற்றபடி இந்திய அளவில் முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் எல்லாருமே தேசிய அளவில் உயர்ந்த எண்ணம், ஒற்றுமையான மேம்பாடோடைய சிந்தனை, இது எல்லாமே இருந்தது. எல்லா மக்களும் எல்லாரும் பயன்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருந்தது. ஆனால் பாஜக இது எதையுமே செயல்படுத்தாமல் இன்னைக்கு முழுக்க முழுக்க ஒரு ஜாதி, ஒரு பிராமண பிரிவினர் அவங்க மட்டுமே அனுபவிக்கிற மாதிரி விஷயத்தை இன்னைக்கு பாஜக முன்னெடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே எஸ்ஐஆர் அப்படிங்கிற விஷயம் என்னன்னா, பாஜக முதல்ல இந்தியாவில் 62 கட்சிகளை வந்து இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தின் மூலமாக தமிழகத்தில் ஒழிச்சு கட்டிடுச்சு. இந்திய அளவில், தேசிய அளவில் 480 கட்சிகள் கிட்டத்தட்ட எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிடுச்சு. இப்போ அடுத்தது இதுக்கு அடுத்ததான் என்னன்னா, பீகாரில் 60 லட்சம் வாக்காளர்களை வந்து சீர்திருத்தம் அப்படிங்கிற பேரத்தில் வழிகட்டு சொன்னாங்க இல்லையா, அதே மாதிரி தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து தேர்தல் ஆணையத்தை ஆரம்பித்து இதே மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னன்னா, தனக்கு வேண்டியதை மட்டுமே பாஜக எப்படியாவது எந்த வழியாவது எப்படி சொல்கிறது, குறுக்கு வழியில் தந்திரத்தின் மூலமாக உள்ள நிலையை, தமிழகத்தில் உள்ள நிலையை பார்க்கின்றது அப்படிங்கிறது தான் இந்த எஸ்ஐஆரோட அடிப்படை எண்ணம்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு கேரளாவில் இதே பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. கேரளா பினராயி விஜயன் அவர்கள் இதே மாதிரி ஒரு மிகப்பெரிய அறிக்கை கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பாஜகவோடைய எண்ணம் வந்து எல்லா விதத்துலையும் இருக்குது. இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்தேன். பாஜகவோட அடிப்படை எண்ணம் வந்து ஜாதியின் அடிப்படையானது. பிராமணர்கள் மட்டுமே வாழணும் அப்படிங்கிற ஒரு ஜாதியின் அடிப்படையில் தான் பாஜக முன்னோக்கி செல்கின்றது அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியும். அதனால தான் சொல்கிறேன், எஸ்ஐஆருக்கு தமிழக மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து எதிர்ப்பை பதிவு செய்து அதற்கு சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது எல்லா தரப்பு மக்களும் எந்த ஒரு வேற்றையும் பாராமல் ஒன்றாக இணைந்தால் மட்டுமே இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிற பிரச்சனையை சரி செய்ய முடியும். ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் கட்டாயமாக 30 லட்சம் வாக்காளர்கள் கட்டாயமாக சீர்திருத்தம் அப்படிங்கிற பேரில் நீக்கிறதுக்கு மிக முக்கியமான வாய்ப்பு வந்து இந்த எஸ்ஐஆர் தான். எனவே எஸ்ஐஆரை எல்லா விதத்திலையும் நான் எதிர்க்கிறேன், கண்டனத்தை தெரிவிக்கிறேன். பள்ளிக்கரணை சதுப்பு நிலம்ங்கிறது இயற்கையின் மாபெரும் கொடை. சென்னையே வந்து கிட்டத்தட்ட 27 ஏரிகளால் சூழப்பட்ட ஒரு நகரம்தான். வேளச்சேரி ஏரி, ரிட்டேரி ஏரி, ரெடில்ஸு, அலமாத்தி எல்லாமே வந்து முழுக்க ஏரியை சூழ்ந்த அம்பத்தூர், அத்திப்பட்டு, சூரப்பட்டு இது எல்லாமே மிகப்பெரிய ஏரி தான். இது எல்லாமே இன்றைக்கி அழிக்கப்பட்டு ரெட்டில்ஸ் வந்து ரொம்ப சுருங்கி போச்சு. இந்த மாதிரி தான் பள்ளிக்கரணையும் இதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கையாக நான் இதை வந்து பார்க்குறேன். பள்ளிக்கரணை வந்து எந்த விதத்துலேயும் அதை வந்து அழிக்கப்படக்கூடாது. எந்த ஒரு காரணமும் அதற்கு அரசாங்கம் சொல்லி எந்த ஒரு விஷயத்தையும் இந்த இயற்கைக்கு எதிராக, இந்த சென்னை வாழ் மக்களுக்கு எதிராக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது. ஏன்னா பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் அழிந்தால் கண்டிப்பாக அந்த பகுதியில் இருக்கிற எப்படி சொல்கிறது, அடிமட்ட தண்ணி வந்து சுத்தமாக இல்லாமல் போயிடும். இதற்கான ஊழல் அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த சதுப்பு நிலங்கள் எந்த விதத்துலையும் வீட்டு மனைகளாக மாற்றப்படக்கூடாது அப்படிங்கிறதை நான் ஆணித்தரமாக சொல்லிக்கிறேன். இது சம்பந்தமாக தமிழக அரசாங்கம் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக்கி கொள்ள விரும்புகிறேன்.